finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ செகண்ட் டே ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு. இந்தியா சிட்டிங் பிரிட்டி செம்ம சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்றதா சொல்ல முடியும். ஏன்னா 222 ரன்ஸ் அடிச்சாச்சு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22-24 ரன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு லீட் எடுக்க. அண்ட் எஸ், செம்ம ஸ்டார்ட்டுங்க இங்கிலாந்துக்கு. ஆக்சுவலி நேத்தே வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஜோ ரூட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. கெவின் பீட்டர்சனும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ரியில வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஜோ ரூட்டை கொடுத்துருக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு ஜோ ரூட் வந்து அந்த ஆஃப் ஸ்பின் போடுவார் பாத்தீங்களா. என்னதான் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னரா இருந்தாலும் அடிச்சடிச்சு போடும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அது ஏன் வந்து ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணலன்ற மாதிரி சொன்னாரு. இன்னைக்கு ஸ்டார்டிங் ஓவரே வந்து பாத்தீங்கன்னா ரூட் மூலியமா தான் ஆரம்பிச்சாரு. ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி ஒரு 4 அடிச்சாரு. ஸோ அட்டாக் பண்ண போறாருன்றது தெரிஞ்சது. பட் ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸா இருந்துட்டாரோன்றது தான் கிளியரா தெரிஞ்சது. அடுத்த பாலே அவுட்டு. ஸோ காட்டன் போல். ஸோ ஒரு விஷயம் என்ன ஜெய்ஸ்வால் தெரிஞ்சுக்கணும்னா, எஸ் அவர் கேம் வந்து பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து அக்ரெசிவ் தான். பட் நெக்ஸ்ட் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து விளையாடும் போது நம்ம 76 நாட் அவுட்ல இருந்து வரல, திருப்பி 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதை இவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டிப்பா கத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கேம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் கேம். ஸோ அதனால வந்து அவரை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண நான் விரும்பல. அண்ட் 80 ரன்ஸ் நிஜமாவே நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டார் இந்தியாவுக்கு, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எஸ், சுப்னம் கில் ஒரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தாங்க இருந்தாரு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ் க்ளோஸ் ஆ போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃபென்சிவா ஆடினாரு, நல்லா விளையாடினாரு, சர்வே ஆயிட்டாரு. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சது அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டென்டேட்டிவா இருந்தாரு. டிஃபென்ஸை தவிர அவர்கிட்ட வேற எந்த ஷாட்டுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வேற எந்த ஷாட்டுமே அவர் கான்பிடென்ட்டா போக முடியல, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ண முடியல. அவர் அடிச்ச பவுண்டரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி ஃபுல் டாஸ் தான். ஸோ அந்த ஒரு ஆங்கிள் அவர் எப்படி அதை அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம ஒரு ஷாட் ஏறி போய் ஸ்பின்னர் அடிக்க போவாரு. லக்கீலி பென் ஸ்டோக்ஸ் வந்து அந்த பாலை மிஸ் பண்ணிடுவாரு, நடுவுல போய் ஊந்துரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கில் வந்து அந்த டைம்ல ஒரு லக் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் அகைன் திருப்பி இன்னொரு அதே மாதிரி ஒரு ஏரியல் ஷாட் ஆட போனாரு, அவுட் ஆயிட்டாரு. அவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிசப்பாயிண்டடா இருக்கு. ஏன்னா சுப்னம் கில் வந்து பாத்தீங்கன்னா ஷாட் செலெக்ஷன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. வேர்ல்டு கப் ஃபைனல்லி இதான் பண்ணாரு. ரீசெண்டா டெஸ்ட் மேட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆகிற ஷாட்ஸ்லாம் ரொம்பவே என்ன சொல்றது, ஒரு டெஸ்ட் மோட்ல இருக்கிற மாதிரியே இல்ல, ரொம்ப கிராஸ் பேட்டட். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவரோட கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறது இல்லை, இன்னும் டவுன் தான் பண்ண போகுது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ஃபார்முக்கு வரணும்னா நம்ம வந்து ஸ்டே பண்ணுவோம், கொஞ்சம் ரன்ஸ் அடிக்க மாட்டோம். அது எனக்கு புரிஞ்சுது கில்லோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணுவோம் கிரீஸ்ல, பட் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணோம். அதை தான் வந்து கேஎல் ராகுல் வந்து வேற லெவல்ல விளையாடுனாரு. ஆக்சுவலா சீரியஸா அந்த நம்ம சீக்கா சொல்லுவார் பாத்தீங்களா, கிளாசி ரோல்ஸ் ராயல்ஸ் கேஎல் ராகுல்னு, அதை தான் இன்னைக்கு ஆக்சுவலா காமிச்சாரு. கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் எடுக்குதுங்க, ஆனா நீங்க எப்படி ஃபீட்டை யூஸ் பண்ணி விளையாடுறீங்கன்றதா மேட்டர். கேஎல் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டான்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த ஒரு ஃபீட்டை மூவ் பண்ணி ஆடுவார். ஸோ பேக் ஃபுட் கேம் அவரோட மிகப்பெரிய பிளஸ். ஸோ ஸ்பின்னர்ஸ் போடும்போது பேக்ல போய் இப்படி கட் ஆடுவாரு, இல்ல பேக்ல போய் இப்படி ஃபிளிக் ஆடுவாரு. ஸோ அந்த கேம் இருக்கு. வேற சுப்னம் கில் வந்து ஸ்டெடியா அப்படி நிப்பாரு, ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் ஆடுவார் பேக் ஃபுட்டை விட. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் பிட்ச்ல வந்து ஒரு மேஜரான ஒரு கன்சர்ன். ஸ்பின் பிட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆடணும். இதே விராட் கோலியும் பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆடுவாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம் கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல தேவை. அதுதான் கேஎல் ராகுல் கிட்ட இருந்துச்சு, செம்மையா விளாடினாரு. ஸோ 50 போட்டாரு, பாத்துக்கோங்க ஒரு செஷன்லயே 50 போட்டுட்டாரு. இந்த மாதிரி ஒரு டஃப் கண்டிஷன்ஸ்ல பியூட்டிஃபுல்லா விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஷ்ரேயாஸ் ஐயர், சின்ராஸை சொல்லவே வேணாம். ஸ்பின் எடுத்தா அதான் நான் சொன்ன மாதிரி சின்ராஸை பிடிக்க முடியாது. ஸோ ஸ்பின் நல்லா விளையாடுவாரு. என்னதான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஸ்ட்ரகிள் ஆனாலும் ஸ்பின் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஷ்ரேயாஸ் ஐயர் டெட்லி பிளேயர். அதுவும் இங்கிலாந்தோட ஸ்பின்னர்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஆர்டினரி ஸ்பின்னர்ஸ், அவ்வளவுதான் ஓப்பனா சொல்ல முடியும். ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா 60 ரனுக்கு மேல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு. யார் ஷ்ரேயாஸ் ஐயருக்கும் கேஎல் ராகுலுக்கும் வச்சு செஞ்சிருவாங்க அடுத்த செஷன்ல நின்னாங்கன்னா. ஸோ இங்கிலாந்து வந்து சீரியஸ்லி அண்டர் பிரஷர். அண்ட் பென் ஸ்டோக்ஸ் போலர்ஸை யூஸ் பண்ண விதம் எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைங்க. ஏன்னா ரூட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே ஓகே, பட் ரூட் ஒரு விக்கெட் எடுத்தாரு. இன்ஃபேக்ட் கேஎல் ராகுல் வந்தோடனே அவுட் ஆயிருக்க வேண்டியது. அது ஒரு எட்ஜ் பென் ஃபோக்ஸ் கேட்ச் விட்டாரு, அப்பயே பிடிச்சிருந்தாருன்னா டெஃபினட்டா கேமே சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்னா கேஎல் ராகுல் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த 11ல. ஏன்னா கேஎல் ராகுல் விராட் கோலி இல்லாதனால கேஎல் ராகுல் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயரா தெரிவாரு இந்தியாவுக்கு இந்த பிளேயிங் 11ல. அதை தான் அவர் காமிச்சாரு. ஸோ அந்த எட்ஜை மட்டும் அவர் கேட்ச் பிடிச்சிருந்தாருன்னா செம்ம சான்ஸ். பட் அதை விட்டுட்டாரு. ரெஸ்ட்ரிக்ட் ஹிஸ்டரி. கேஎல் ராகுல் ஆல்ரெடி 50 போட்டுட்டாரு. அண்ட் மத்த போலர்ஸ் ஏன் ஜாக் லீச் வச்சு ஆரம்பிக்கல பென் ஸ்டோக்ஸ், அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அண்டர் பிளே பண்றாரு? எஸ், ஹார்ட்லிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தராரு, அவர் மேடின் விக்கெட் எடுத்துட்டாரு, கில் அது எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் ஹார்ட்லி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பார்க் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வெரி சிம்பிள்ங்க, ஸ்பின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜடேஜாவா இருக்கட்டும் இல்ல அக்சர் பட்டேலா இருக்கட்டும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த ரெலவேஷன் இருக்கு. அந்த ஒரு சீமை பிடிச்சி நல்லா ஒரு ரெவலேஷன் இருக்கும், நல்லா அப்படி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த சீம்ல குத்தி அந்த ஒரு ஜர்க் இருக்கும் பிச்சில். வேற ஹார்ட்லியா இருக்கட்டும் ஈவன் ஜாக் லீச்சா இருக்கட்டும் என்ன பண்றாங்கன்னா அண்டர் கட் பண்றாங்க. ஸோ அண்டர் கட் பண்ணும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சீம்ல படுறத விட இந்த லெதர்ல தான் போடும் பால் பிச்சில். ஸோ லெதர்ல படும் போது பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபீட் யூஸ் பண்ணி விளையாடிடலாம். வேற அக்சர் பட்டேலும் ஜடேஜாவும் இந்த சீமை யூஸ் பண்ணி அவங்க அந்த ஒரு ஸ்பின் அப்படி போடுவாங்க, அவங்க போடுவாங்க பாத்தீங்களா, அந்த ஆர்ம் டெலிவரியா இருக்கட்டும் இல்ல
நார்மல் ஆஃப் ஸ்பின்னாவே இருக்கட்டும், சீமை யூஸ் பண்ணி அவங்க அந்த ஒரு ரெலவேஷன்ஸ் போடும் போது என்ன ஆகும்னா பிச்சில் அந்த பைட் இருக்கும். அதுதான் இங்கிலாந்து கிட்ட பயங்கரம் மிஸ் ஆகுது. இவங்க எல்லாருமே வந்து அந்த சீமை யூஸ் பண்ணி போடுறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சீமை அண்டர் கட் பண்றாங்க, ஜாக் லீச்சா இருக்கட்டும், ஏன் ஹார்ட்லியா இருக்கட்டும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. ஏன் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து இவ்வளவு எஃபெக்டிவா இருந்தாங்க இந்த பிச்சில், பட் இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸால இருக்க முடியலன்றது கிளியரா தெரிஞ்சு. நம்ம என்ன நினைச்சோம், இது ஒரு 240-250 பிச் தான் நினைச்சோம். பட் நீங்க ஸ்டே பண்ணா டெஃபினட்டா இந்த பிச்சை ரன் ஸ்கோர் பண்ணலாம். அதான் கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் இப்போ காமிச்சாங்க. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச் வந்து என்னடா ஃபர்ஸ்ட் டேவே வந்து தேர்ட் டே மாதிரி இருக்குன்ற மாதிரி நினைச்சோம். பட் டெஃபினட்டா நல்ல பிச். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கமாண்டிங் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இந்த செஷன்ல எல்லாமே தெரிஞ்சிடும். செகண்ட் செஷன்ல இந்தியா மட்டும் செகண்ட் செஷன் ஃபுல்லா விளாண்டாங்கன்னா கண்டிப்பா 100 ரன் சேர்த்துருவாங்க. ஸோ 100 ரன் லீடே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது பயத்தை உண்டாக்கும். ஸோ பென் ஸ்டோக்ஸ் அஸ் அ கேப்டனா எப்படி செகண்ட் செஷனை வந்து நடத்த போறாருன்றதை நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு இருக்கேன். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள் நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா பாவமா இருந்துச்சுங்க பென் ஸ்டோக்ஸ். ஏன்னா கையில பெரிய ஸ்டாக் இல்லை. அது பாவன்றதை விட இவங்க தான் 11 செலக்ட் பண்ணாங்க. ரெஹான் அஹ்மத் லெக் ஸ்பின்னர், ரொம்பவே ஆர்டினரி கேம், ஃபுல் டாஸ் நிறைய போடுறாரு, ரன்ஸ் வாரி கொடுக்குறாரு. ஒரு பக்கம் டாம் ஹார்ட்லி நல்லா தான் போடுறாரு. பட் ஸ்டில் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி இல்ல. ஜடேஜா அக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம்ப்லயே போட்டுன்னு இருப்பாங்க. ஸோ டக்குன்னு ஒரு பால் விக்கெட் வரும். வேற இவர் வந்து இந்த 4 பால் ஸ்டெம்ப்ல போடுறாரு, 5வது பால் வித்து குத்துறாரு, இல்ல ஷார்ட்டா போட்டுறாரு. ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஜாக் லீச்சும் ரொம்ப அண்டர் பிளே பண்றாரு, எதுக்குன்னே தெரியல பென் ஸ்டோக்ஸ். ஏன்னா அவர் தான் கீ போலர் ஆக்சுவலா இங்கிலாந்துக்கு. ஒரு பக்கம் மார்க்வுட் நல்ல பேஸ் 150 கிலோமீட்டர் போடுறவரு. பட் இந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாரு. எஸ், இன்வேரியபிள் பவுன்ஸ் இருக்கு இந்த பிச்சில், கொஞ்சம் லைட்டா தள்ளலாம். பட் ஸ்டில் இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணாங்க மார்க்வுட் ஓட போலிங்ல. ஸோ ஒரு ஜிம்மி ஆண்டர்சனோ ஒரு ராபின்சனோ ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு ஸ்விங் பண்றதுக்கோ ரிவர்ஸ் ஸ்விங் பண்றதுக்கோ ஆள் யாருமே இல்லை. அங்கதான் ஒரு மேஜரான ஒரு பிளண்டர் பண்ணிட்டாங்க இந்த 11ல. அட்லீஸ்ட் ஆண்டர்சனாவது விளையாடி இருக்கணும். ஏன்னா அவர்கிட்ட அந்த ரிவர்ஸ் ஸ்விங் இருக்கு. டெஃபினட்டா ஃபுட் ஒர்க் இல்லாத இந்த ஸ்ரேயாஸ் ஐயர், சுப்னம் கில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே அவர் தூக்கிருப்பாரு. ஸோ அது ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஒன். வேற பெருசா ஸ்பின்னர்ஸ் இல்ல. இவர் வந்து லிட்டரலி டாம் ஹாட்லியை நம்பியே தான் ஆக்சுவலா பென் ஸ்டோக்ஸ் போற மாதிரி தெரியுது. ஸோ நிஜமாவே இட்ஸ் கோயிங் டு பி a big struggle. இந்தியா வந்து நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ செகண்ட் செஷன் இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட் ஃபார் இங்கிலாந்து. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.